Hi guys, இதுக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஹைடெக்கான மைக்ரோஸ்கோப் மெக்கானிக் பண்றத நீங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம். அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மெக்கானிக் பிராண்ட்லேருந்து அந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே வந்து மேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேட் மூலியமாக வந்து அந்த மைக்ரோஸ்கோப் வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து கீழே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோடனே சில பல கேஜெட்ஸ் வந்து உள்ளே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பில்ட்டாக கொடுத்த கேஜெட்ஸை பற்றியும் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றியும் சின்னதாக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கம்ப்ளீட் சீல்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு லென்ஸ் ஆகட்டும், தனியாக லைட்டாக இருக்கட்டும், லைட்டுக்குள்ளே தனியாகவே ஒரு வகையான லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா டஸ்ட் வந்து அக்கர் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்ட் பை பார்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஹெட்டு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐப்ரோஸ் வைக்கிறதுக்கான ஹெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு வந்து ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐ பேட்சில் வைக்கிறதுக்காக. அடுத்து வந்து ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட லென்ஸில் இருக்க ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் ஜாயின் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்மளோட ஃபிட்டிங்கை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாக வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ சாக்கெட்டில் வைக்கிறோம்ல, அந்த ஐ சாக்கெட்டில் வைக்கிறதுக்கு தனித்தனியாக 2 இது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து 2 பக்கமும் வந்து கவர்டாக இருக்கும். எந்த வகையான லைட்டும் உள்ளே இன்சர்ட் ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அவுட்டர் ரேஞ்சில் வந்து பார்க்குற மாதிரி 2 லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க லென்ஸ் தான். ஸோ 2 லென்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10:20ங்கிற ரேஷியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 லென்ஸுமே வந்து நம்மளோட ஐபாலுக்கு கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து தனியாக இன்பில்ட்டாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப்லேயும் வந்து இந்த மாதிரி 2 இன்பில்ட்டான ரேஞ்ச் இருக்கும். ஆனால் இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு ஒரு லைட்டிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங் லேம்ப்லேயும் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் வந்து கவர் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக வந்து டஸ்ட் வந்து உள்ளே வந்து அக்கர் பண்ணாது. நார்மலாக வந்து இது கொஞ்சம் ஹைடெக்காகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா மோடுக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான டூலும் தனியாக அவங்களே கொடுத்துருக்காங்க. 3 பின் தான். ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுறது, லைட்டோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, லைட்டோட பிரைட்னஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களும் இதில் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் உள்ள அக்கர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப்பை அந்த இடத்துல வந்து எந்த வகையான மெட்டீரியல்ஸும் வந்து அக்கர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் 2 பஞ்சோலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் நார்மலாக. ஸோ இதை வந்து ஃபிட்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தனித்தனியான வீடியோஸில் வந்து இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து நம்மளோட மைக்ரோஸ்கோப் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தனியான பேக்ரவுண்டில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 அட்ஜஸ்டர் கொடுத்துருப்பாங்க. தனியாக வந்து அந்த ஹோல்டர் நிற்கிறதுக்காக அண்ட் நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக தனியாக இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். நார்மலாக வந்து மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆரம்பிச்சிடும். கீழே வந்து எல் ஜாயிண்ட் வச்சு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க பிளேஸ்மெண்ட் தான். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து பிளாக்லையும் இருக்குது, ஒயிட்லையும் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் மூலியமாக வந்து நம்மளால் வந்து மைக்ரோ சிப் வந்து எதாவது வச்சோம்னாலோ இல்லை மதர் போர்டு எதாவது வச்சோம்னாலோ கண்டுபிடிக்க முடியும். இந்த மேட்டை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலே ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணாலே நம்மளால் வந்து ஈஸியாக அந்த மேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பல விஷயங்களும் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. இதை பற்றின ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இந்த மெக்கானிக் பிராண்டில் இருக்க மைக்ரோஸ்கோப்பை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸிட்டிஸ் உங்களோட பசங்க ஸோ நீங்களும் பை பண்ண முடியும். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பை.